பின்வருவனவற்றுள் நியூக்ளிக் அமிலங்களை தொழிலாக அமையாதது நெகட்டிவ் ஃபார்மா கேட்டிருக்கு. அமையாதது நியூக்ளிக் அமிலங்கள். ஆகவே எங்களுக்கு உயிரியல் மூலக்கூறுகள் 4 படிச்சிருக்கீங்க. சரியா? 10ஆம் ஆண்டு பார்ட் 1 முதலாம் பக்கத்துல இருக்கு. நியூக்ளிக் உயிரியல் மூலக்கூறுகள் 4: கார்போஹைட்ரேட், புரதம், லிப்பிட், நியூக்ளிக் அமிலம். இப்ப நியூக்ளிக் அமிலங்கள்ல அடங்கியுள்ள தொடர்பான கேள்வி. அங்கிகளின் பிறப்புரிமைய தகவல்களை சேமித்தல். அமையாதது கேட்டது. அவை சேமித்தல் என்பது டிஎன்ஏ. டிஎன்ஏ பொதுவாக செய்யும். சில வைரசுகளில் ஆர்என்ஏ செய்யும். அவை டிஎன்ஏ ஆர்என்ஏ தொழில்தான் முதலாவது கேட்கப்பட்டிருப்பது. அவை அமையாதது என்பதனால முதலாவது விட வராது. புரத தொகுப்பிற்கு பங்களிப்பு செய்தல். புரத தொகுப்பிற்கு பங்களிப்பு செய்தால் நியூக்ளிக் அமிலத்தின் பிரதான 2 வகைகள் காணப்படுகின்றன. டிஎன்ஏ, ஆர்என்ஏ. டிஎன்ஏயும் ஆர்என்ஏயும் காணப்படுது. அப்ப டிஎன்ஏ ஆர்என்ஏல இந்த ஆர்என்ஏ புரத தொகுப்புக்கு பங்களிப்பு செய்யும். ஆர்என்ஏ அதாவது ரைபோசோம் சம்பந்தமாக நாங்கள் படிச்சிருக்கோம். ரைபோசோமும் புரத தொகுப்பை மேற்கொள்ளும். அது நிறம் ஆர்என்ஏயும் இந்த புரத தொகுப்புக்கு பங்களிப்பு செய்யும். ஆகவே இரண்டாவதும் விடையாக அமையாது. களத்தில் நடைபெறும் செயல்முறைகளை கட்டுப்படுத்தும். பொதுவாக கருவின் தொழில் படிச்சிருப்பீங்க. கருவின் தொழில். கருவின் தொழில் என்ன? களத்தில் நடைபெறும் சகல தொழிற்பாடுகளையும் கட்டுப்படுத்தல். களத்தில் நடைபெறும் சகல தொழிற்பாடுகளையும் கட்டுப்படுத்தல் என்று படிச்சிருப்பீங்க. ஆகவே களத்தில் நடும் சகல தொழிற்பாடையும் கட்டுப்படுத்த இந்த களத்துல உள்ள டிஎன்ஏ தான் பிரதான பங்களிப்பு செய்யும். சரியா பிள்ளைகள்? ஆகவே அது ஒரு நியூக்ளிக் அமிலத்தின் பகுதி. ஆகவே மூன்றாவது விடையும் வராது. உடல் வெப்பநிலையை பேணுதல். உடல் வெப்பநிலையை பேணுதல் நியூக்ளிக் அமிலங்கள் மூலம் பிரதானமாக நடைபெறுவது இல்லை. சரியா? அப்ப உடலின் வெப்பநிலை சீராக்கல் மையம். உடலின் வெப்பநிலை சீராக்கல் மையம் பரிவக கீழில் அமைந்துள்ளது. நீங்க 11ஆம் ஆண்டுல 2ஆம் தவணையில 6ஆம் பாடத்துல நீங்க படிப்பீங்க. ஆனாலும் இது நீங்க பார்த்தா நியூக்ளிக் அமிலம் தொடர்பாகத்தான் வந்திருக்க மாதிரி விளங்கும். ஆனால் அங்க வெப்பநிலை, உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்தல் என்ற விடயம் இயைபாக்கமும் ஓர் திடநிலையும் ஒரு பகுதி இருக்கு. அதுதான் மனித உடலின் வெப்பநிலை சீராக்கல் மையம் அமைந்திருப்பது மூளையின் பரிவக கீழில் காணப்படும். 209ஆம் பக்கம் இருக்கு பாருங்க. மனித உடல் வெப்பநிலை சீராக்கல் மையம் மூளையின் பரிவக கீழில் காணப்படுகின்றது. அப்ப மூளையில தான் காணப்படும் வெப்பநிலை சீராக்கல் மையம். என்ன உங்களுக்கு தெரியும், மனித உடல் வெப்பநிலை 37 பாகை செல்சியஸாக காணப்படணும். 36 தொடக்கம் 37.5 தான் அதுல வீச்சு. இதை விட கூடவும் முடியாது, குறையவும் முடியாது. இதை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு செயல்முறை உடல்ல காணப்படுது. இது சம்பந்தமாக நாங்க 2ஆம் தவணையில 1ஆம் பாடம் 6ஆம் பாடத்துல படிப்போம். அவ இந்த கேள்விக்கான விடை உடல் வெப்பநிலையை பேணுதல். 23க்கு 4வது விடை. சரியா பிள்ளைகள்? வெப்பநிலை வீச்சு 1000 தொடக்கம் 1900 பாகை செல்சியஸில் கார்பனோராக்சைடு சரி, ஓகே. அப்ப நாங்க 24வது கேள்வி. 1000 பாகை செல்சியஸ் தொடக்கம் 1900 கார்பனோராக்சைடு வாயுடன் ஹேமடைட் Fe2O3 தாக்கம் புரியும் போது கிடைக்கும் இறுதி விளைபொருள். அவ நாங்க 10ஆம் ஆண்டுல இரும்பு பிரித்தெடுப்பு படிச்சிருப்போம். இரும்பு பிரித்தெடுப்புட மிக முக்கியமான சமன்பாடு தான் இது. சரியா? முக்கியமான சமன்பாட்டுற விளைவுகளை கேட்டிருக்கு. இதே கேள்வி பார்ட் 2ல வந்திருக்கு. பார்ட் 2ல பாஸ் பேப்பர்ல 2000 சரியா ஞாபகம் இல்ல. பார்ட் 2ல வந்திருக்கு. இது எழுத சொல்லி இந்த சமன்பாட்டை 24வது கேள்வி MCQ பார்ட் 2ல வந்து இந்த சமன்பாடை எழுதும்படி வந்திருக்கு. சரியா?
அப்ப என்ன சமன்பாடுன்னா நீங்க இரும்பு பிரித்தெடுப்புல படிச்சிருக்கீங்க பாருங்க. 1000 தொடக்கம் 1900 பாகை செல்சியஸ்ல இங்க வெப்பமேற்றும் போது பல்வேறு தாக்கங்கள் நாங்க படிப்போம். அந்த தாக்கங்கள்ல இரும்பு பிரித்தெடுப்புக்கான மிக முக்கியமான தாக்கம் தான், அதாவது இது தாழ்த்தல் முறை மூலம் பிரித்தெடுக்கப்படுது. அப்ப தாழ்த்தல் முறை மூலம் பிரித்தெடுக்கப்படுவதற்கான மிக முக்கியமான தாக்கம் இது. கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். எக்ஸாமுக்கு வந்துட்டு ஏற்கனவே இந்த MCQலயும் வந்திருக்கு. கார்பனோராக்சைட் வாயு தான் இங்கு தாழ்த்தும் கருவியாக பயன்படுத்தப்படுது. இந்த ஏமடைட்டை தான் நாங்க தாழ்த்த போறோம். ஏமடைட்டை தாழ்த்தினால் Fe2O3 அதுதான் ஏமடைட். 3 கார்பனோராக்சைட்டுகள் பிரதான விளைவாக Fe. அப்ப பிரதான விளைவு என்று கேட்டால் உதுளையில Fe, பக்க விளைவாக கார்பனீராக்சைடு வரும். அப்ப Feயும் கார்பனீராக்சைடு இவை இரண்டு தான் விளைவுகளாக நமக்கு கிடைப்பது. சரியா பிள்ளையாக? இந்த கேள்விக்கு சரியான விடை Feயும் கார்பனீராக்சைடு என்ற விடை. எங்க Fe முதலாவது விடை. 24க்கு 1. சரியா? 24 கொண்டு அடுத்தது 27வது கேள்வி. 27வது கேள்வியை பார்ப்போம். 27வது கேள்வி. 1.3 கிலோகிராம் திணிவை கொண்டு அன்னப்பறவை ஒன்று ஒரு குளத்தில் அசையா நீரின் மீது இருக்கும் சந்தர்ப்பம் உருவில் காட்டப்பட்டுள்ளது. அன்னப்பறவையின் மீது நீரினால் உயற்றப்படும் மேலுதைப்பு எவ்வளவு? இது இந்த படத்தை போட்டு கேள்வியத்தான் பெருசா கேட்டிருக்கு. ஆனா இதுல எந்த விடயமும் இல்லை. சரியா? பெரிய விடயங்கள். இது அன்னப்பறவை நீரின் மேல் மிதக்குதுன்னு சொன்னால் கீழ் நோக்கி தாக்கும் விசை, அந்த விசைக்கு என்ன பேரு? கீழ் நோக்கி தாக்கும் விசைக்கு என்ன பேர்? இதே மாதிரி கேள்வி இந்த முறை எக்ஸாம்லயே வந்திருக்கு. சரியா? கீழ் நோக்கி தாக்கும் விசைக்கு என்ன பேரு? நிறை. சரியா? மேல் நோக்கி அதற்கு எதிராக இந்த அன்னப்பறவை நீர்ல மிதக்கணுமாக இருந்தால் அதுக்கு எதிராக தாக்குற விசை நீரின் மூலம் தாக்குவது என்ன? மேலுதைப்பு. சரியா? மேலுதைப்பு. இதே விஷயம் ஒரு திண்மம் மேசையின் மீது வைக்கப்பட்ட புத்தகம் என்று கேட்டு வந்தால் கீழ் நோக்கி தாக்குவது நிறை என்று சொல்லுவோம், மேல் நோக்கி தாக்குவது செவ்வன் மறுதாக்கம் என்று சொல்லுவோம். அதே விஷயம் நீர்ல மிதக்கமாக இருந்தால் கீழ் நோக்கி தாக்குவதை நாங்கள் நிறை என்றும், மேல் நோக்கி தாக்குவதை செவ்வன் மறுதாக்கம் அல்ல, அங்கு வரும் மேலுதைப்பு என்று சொல்லுவோம். அப்ப இது மிதக்குதாக இருந்தால் கீழ் நோக்கி தாக்கும் நிறை, மேல் நோக்கி தாக்கும் மேலுதைப்பும் சமனாக இருக்க வேண்டும். ஆகவே இதுல நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. அவை நிறை சமன் W சமன் mg. திணிவ 1.3 10 பெருக்கிறது. mg ஆல பெருக்க mg 1.3 நாங்க 10 பெருக்கினால் ஒரு தானம் தசம் உங்களை வலது பக்கம் வரும். 1.3 என்பது 13ஆக மாறும். 27க்கு 4வது விடை. சரியா பிள்ளைங்க? 27க்கு 4வது விடை. சரி, அப்ப இந்த முறை வந்து என்ன சொன்னேன், அந்த கேள்வியை ஒருக்கா பார்ப்போம். கேள்வின்னு மட்டும் பார்த்துட்டு வருவோம். இந்த இருக்கு எத்தனாவது கேள்வி? 26வது கேள்வி. ஒரு திண்ம பதார்த்தத்தினால் செய்யப்பட்ட ஒரு பொருள், இது கடைசியாக நடந்த எக்ஸாம்பிள் உள்ள கேள்வி. ஒரு பொருள் ஒரு திரவத்தில் மிதப்பதற்கு திண்ம பதார்த்தத்தின் அடர்த்தி திரவத்தின் அடர்த்தியிலும் குறைவாக இருத்தல் வேண்டும். திண்ம பதார்த்தத்தின் திணிவு இடம்பெயர்ந்த திரவத்தின் திணிவிற்கு சமனாக இருத்தல் வேண்டும். திண்ம பதார்த்தத்தின் நிறை அதன் மூலம் இடம்பெயர்க்கப்பட்ட திரவ கனவளவின் நிறைக்கு சமமாக இருத்தல் வேண்டும். திண்ம பதார்த்தத்தின் நிறை அதன் மீது தாக்கும் மேலுதைப்பிலும் குறைவாக இருத்தல் வேண்டும். நிறை மேலுதைப்பிலும். அவை இந்த கேள்விக்கான விட இப்ப வெளியிடப்பட்ட விடைகள்ல பலர் ஒவ்வொரு விடையை வெளியிட்டிருக்காங்க. சரி, ஒரு விடையை தவிர 3 விடையும் ஒவ்வொருத்தரும் வெளியிட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்வையில பாக்குறாங்க. இதுக்கான மார்க்கிங் முடிஞ்ச பிறகு இதுக்கு பொருத்தமான விடை என்ன என்று காரணத்தோட நான் சொல்றேன். சரியா? இப்ப தவறான விளக்கம் உங்களுக்கு கிடைச்சா சிக்கலாயிருமே. சரியா? நீங்க பார்க்கலாம், பலர் இந்த முறை விடைகளை அனுப்பியிருக்காங்க. அதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விளக்கம் கொடுத்து ஒவ்வொரு விடையை தெரிவு செஞ்சிருக்காங்க. சரியா? இறுதியாக மார்க்கிங்ல தான் இறுதியான விடை வரும். அந்த சந்தர்ப்பத்துக்கு பிறகு நான் உங்களுக்கு விடையை சொல்றேன்.
சரியா? இப்படி ஒரு கேள்வி வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரி, நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். பின்வரும் இரசாயன தாக்கத்தை கருதுக. இரசாயன தாக்கம் ZnSO4X. X என்பது இந்த Zn இடம்பெயர்த்திருக்கு. Zn அங்கே இடம்பெயர்த்திருக்கு. அப்ப Zn என்ற சோடி, Zn சல்பேட் என்ற சோடி இப்படி பாதியா பிரிஞ்சிருக்கு. பிரிஞ்சு அந்த Zn தனியப்படுத்தப்பட்டு அந்த Zn இருந்த இடத்திற்கு X வந்து சேர்ந்திருக்கு. அப்போ இங்க ஒரு சோடி பிரிக்கப்பட்டிருக்கு. அப்படி ஒரு சோடி பிரிக்கப்பட்டிருந்தால் அந்த தாக்கத்துக்கு நாங்க சொல்வது ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம். 4 வகையான இரசாயன தாக்கங்கள் படிச்சிருக்கீங்க. 4 வகையான இரசாயன தாக்கங்கள் படிச்சிருக்கீங்க. செயற்கை தாக்கம், பிரிகை தாக்கம், ஒற்றை இடப்பெயர்ச்சி, இரட்டை இடப்பெயர்ச்சி. அதுல ஒரு சோடி பிரிக்கப்பட்டால் நாங்க அதை ஒற்றை இடப்பெயர்ச்சின்னுவோம். இரு சோடிகள் பிரிக்கப்பட்டால் இரட்டை இடப்பெயர்ச்சின்னு சொல்லுவோம். 4 வகையான தாக்கங்களையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. சரியா பிள்ளைகள்? ஓகே. சரி, இதுல பாருங்க எக்ஸ். இப்ப இதுல முக்கியமான விடயம் என்னென்றால் எக்ஸ் வந்து இந்த Zn இடம்பெயர்க்கணமாக இருந்தால் எக்ஸ் ஆனது தாக்க வீத தொடரில் Znக்கு மேலே உள்ள மூலகமாக இருக்கும். தாக்க வீத தொடரில் Znக்கு மேலே உள்ள மூலகமாக இருக்கணும். ஆகவே இந்த இடத்துல உங்களுக்கு தாக்க வீத தொடர் தேவைப்படுது. இந்த இடத்துல தாக்க வீத தொடர் தேவைப்படுது. ஆகவே இந்த இடத்துல தாக்க வீத தொடர் தேவைப்படுமாக இருந்தால், சரியா, இந்த இடத்துல தாக்க வீத தொடர் தேவைப்படுமாக இருந்தால், அதாவது எக்ஸ் ஆனது Znக்கு மேலே இருக்கணும். தாக்க வீத தொடர் எக்ஸ் ஆனது Znக்கு மேலே இருக்கணும். அப்படியாக இருந்தால் எது விட? மிக இலகுவான கேள்வி. இதுல கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ் ஆனது Zn தாக்க வீத தொடரில் மேலே இருக்க வேண்டும். சொல்லுவோம், எத்தனை விடண்டி? மக்னீசியம். வெரி குட், மெக்னீசியம். தாக்க வீத தொடரில் Znக்கு நாகத்துக்கு மேல உள்ளது இங்க மெக்னீசியம் மட்டும்தான். ஆகவே தாக்க வீத தொடரை கட்டாயமாக ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. சரி, அடுத்த கேள்வி. இது 11ஆம் ஆண்டுட 3ஆம் பாடத்துல உள்ள கேள்வி. சரி, அப்ப கலவைகள்ல இருந்து கூறுகளை பிரித்தெடுக்கும் முறைகள் இங்கு தரப்பட்டிருக்கு. இங்க பாருங்க, சிறிதளவு கரியுப்பினால் மாசுபடுத்தப்பட்ட சரி, இதுல ஒரு மேல தந்த கேள்வியில ஒரு டவுட் ஒன்று வந்திருக்கு. தாக்க வீத தொடர்ல அலுமினியமும் மேல இருக்குன்னு சொல்லி. சரியா? தாக்க வீத தொடர் அதே அலுமினியம் வராது. நீங்க இரசாயன சூத்திரம் எழுத படிச்சிருக்கீங்க தானே? எங்க 100 பாருங்க, தாக்க வீத தொடர். அதை கிளியர் பண்ணிட்டு நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். இப்ப கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை. சரி, இங்க பாருங்க, இப்ப என்னென்ன மூலகம்? Fe, Zn, அலுமினியம், மெக்னீசியம், செப்பு. சரியா? அப்ப Znக்கு மேல உள்ளது. அப்ப சியும் எஃப்யும் வராது. அப்ப அலுமினியம் மெக்னீசியம் ரெண்டும் வரலாம். சரியா? இப்ப நாங்க மெக்னீசியம் வரும்னு சொல்லிட்டோம். அலுமினியம் வராதுன்னு பார்ப்போம். இதுல பாருங்க, Zn2 பிளஸ் SO4 2-. சரியா? அது ரெண்டும் சேர்ந்து இங்க என்ன வருது? SO4 2-. SO4 2-. அது கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. 2-. இது வலுவளவு 2. அப்ப வலுவளவு 2
இந்த எக்ஸுக்கு பக்கத்துல பாருங்க, எக்ஸ் ஆனது அலுமினியமாக இருந்தால் அலுமினியத்தின் வலுவளவு எத்தனை? 3+. அலுமினியத்தின் வலுவளவு 3+. இங்க 3 வரும். 3 வந்து நாங்க சூத்திரம் எழுதும் போது இப்படி குறுக்காக மாற்றினால் எக்ஸுக்கு பின்னாடி 2 வரும். x2 SO4 அந்த 3 இங்க வரும். SO4 3 வரும். ஆனா இங்க அப்படி ஒன்றும் வரல. SO4 வந்துச்சு. அவை எக்ஸ் என்பது மெக்னீசியமாக இருந்தால் அதன் வலுவளவு 2. அவை SO4 2 மைனஸ், அப்ப SO4 வலுவளவு 2. ரெண்டும் மாறாது. அவை நாங்க இப்படி குறுக்களை மாற்றும் போது எந்த இலக்கமும் வராது. அவை நேரடியா XSO4 வரும். சரி, ஆகவே ஏன் அலுமினியம் வராதுன்றதுக்கான விட இது. அலுமினியமாக இருந்தால் இது விடையாக வந்திருக்கும். சரியா பிள்ளைகள்? புரியுது தானே? சரி, இப்ப நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். சிறிதளவு கரியுப்பினால் மாசுபடுத்தப்பட்ட சீனி மாதிரி ஒன்றை நீரில் கரைத்து, அப்ப கரியுப்புல சீனி கலந்திருக்கு. அப்ப கரியுப்பையும் நாங்க சீனியையும் வேறுபடுத்தணும். சிறிதளவு கரியுப்பினால் மாசுபடுத்தப்பட்டிருக்கு திண்ம பதார்த்தம் ஒன்றுல மாசுக்கள் கலந்தால் அதை எவ்வாறு பிரித்தெடுப்பது தொடர்பான ஒரு பிரித்தெடுப்பு முறை இருக்கு. அதை கரைச்சு முதல்ல நாங்க என்ன செய்யறோம், நீரில் கரைத்து 80°C வெப்பநிலையில் உள்ள ஒரு நிரம்பட் சீனி கரைசல் தயாரிக்கப்பட்டது. நிரம்பட் கரைசல் சொன்னால் அந்த அளவுக்கு மேல கரைச்சால் வேறு பதார்த்தங்கள் கரையாது, அது வீழ்படிவாகும். ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து நீங்க ஒரு 3 கரண்டி சீனி கரைக்கிறீங்க, அதுக்கு மேல அதுல கரையாது என்றால் 4வது கரண்டி சீனி போடும்போது கரையாது, அடியில படியுதுன்னு சொன்னால் அந்த கட்டத்துல அதை நாங்க நிரம்பல் கரைசல்னு சொல்லுவோம். சரி, அதுக்கு மேல கரையாமல் இருக்கிற நிலை. அதிலிருந்து தூய சீனி பளிங்குகளை பெற்றுக்கொள்வதற்கு பின்வரும் எம்முறையை பின்பற்ற முடியும். அப்ப திண்மத்தினால், கரிப்பு என்பது திண்மம், சீனி ஒரு திண்மம், திண்மத்தினால் மாசுபடுத்தப்பட்டிருந்தால் அதை நாங்க வெப்பப்படுத்தி பிறகு நாங்க குளிர்விக்கணும். சரியா? திண்மத்தினால் மாசுபடுத்தப்பட்டிருந்தால் இதற்கு நீங்க படிச்சிருக்கு, கலவை பாடத்துல படிச்சிருப்பீங்க. அவை தூய பளிங்குகளை பெற்றுக்கொள்வதற்கு நாங்க பயன்படுத்துகின்ற முறை மீள பளிங்காக்கல். அப்ப மீள பளிங்காக்கல் ஒரு தலைப்பு படிச்சிருப்பீங்க. அதுல நாங்க கரைசலை குளிர்த்தல் வரும். கரைசலை குளிர்த்தல் 29வது 2வது. சரியா பிள்ளைகள்? மேலதிகத்துக்கு நீங்க புக்ல நான் காட்டுறேன் எங்கன்னு சொல்லி அதை பார்த்தீங்கன்னா சொல்லி மீள பளிங்காக்கல். அதுல மிக முக்கியமாக திண்மத்தினால் மாசுபடுத்தப்பட்டிருக்க வேண்டும். அதை நாங்க சூடாக்கி திரும்ப குளிர்த்துவோம். பாருங்க, மாசுக்கடுவான திண்ம குறுங்குகள் அடங்கிய பளிங்குகளின் தூய சேர்வைகளை வேறாக்குவதற்கு மீள பளிங்காக்கல் முறை பயன்படுத்தப்படும். சரி, அப்ப முதலாவது திண்மம் சூடான கரைப்பானில் நிரம்பல், இந்த சொற்கள் ஞாபகம் இருந்தால் அது நிரம்பல் நிலையை அடையும். அந்த நிரம்பல் கரைசல் தயாரிக்கப்பட்டிருக்கிற நிரம்பல் நிலையை அடையும். அதை நாங்க வடித்து திரும்ப வடி திரவத்தை குளிர விடுவதன் மூலம், இதுதான் விடையாக வந்திருக்கு, குளிர விடுவதன் மூலம் உரிய திண்மத்தின் தூய பளிங்கு பெறப்படும். அப்ப அங்கு என்ன செய்யறோம், வெப்பப்படுத்தி திரும்ப குளிர விடுறோம். ஒரு திண்மத்தை திரவமாக மாற்றி ஒரு கரைசலாக மாற்றி மீண்டும் திண்மமாக்குறது தான் மீள பளிங்காக்கலாக வருது. சில மாசுக்கள் குளிர் நிலையிலும் நிரம்பல் நிலையை அடையாது, அங்கு பளிங்காகாது. ஆகவே மீள பளிங்காக்களை கொஞ்சம் கிளியரா வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக விளங்கும். சரி, அப்ப நாங்க இறுதியாக இந்த கேள்வியை பார்ப்போம். ஏபிசி ஆகிய சந்தர்ப்பங்களை கருதுக. ஒரு ஒவ்வாறு இரவில் 21,000 ஹெர்ட்ஸ் களியொலி அலைகளை வெளிவிட்டபடி பறத்தல். அடுத்து சமுத்திரத்தில், டொல்பின் சமுத்திரத்தில் இரையை தேடுதல். ஒரு முயல் களியொலி அலைகளை வெளியிட்டபடி காட்டில் உலாவுதல். உங்களுக்கு தெரியும், மனிதனின் கேள்தகு எல்லை 20 ஹெர்ட்ஸ் தொடக்கம் 20,000 ஹெர்ட்ஸுக்கு உட்பட்டது. 20 ஹெர்ட்ஸ் தொடக்கம் 20,000 ஹெர்ட்ஸ் மீடியனுக்கு உட்பட்டது.
20,000 ஹெர்ட்ஸை விட கூடினால் அதற்கு நாங்கள் களியொலி என்றும் 20 ஹெர்ட்ஸுக்கு குறையுமாக இருந்தால் அதை கீழொலி என்றும் சொல்லுவோம். அவை இந்த களியொலியின் பயன்பாடுகள்ல கொண்டு வௌவால்கள் தடைகளை இரவில் தடைகளை தகர்த்து கொண்டு பறத்து. இப்ப இதுல கேள்வி என்னன்னு சொன்னால் கதிகளை கேட்டிருக்கு. கதி ஏபிசி இடையிலான தொடர்பு கதி. அவை இங்க வௌவால் இரவில் களியொலி அலைகளை விளைவிட்டபடி பறப்பது உங்களுக்கு தெரியும். நீங்க சரியா ஊடகங்கள் பொறிமுறை அலைக்கு ஊடகம் தேவை. சரியா? அப்ப திண்மம், திரவம், வாயு என்பவற்றில் நாங்கள் ஒளி அலையின் வேகம் பார்த்தால் மிகவும் அதிகமாக இருப்பது திண்மத்தில். ஒளியின் வேகம் மிகவும் அதிகமாக இருப்பது திண்மத்தில். கிட்டத்தட்ட உருக்கு கம்பிகள்ல 5000 ms-1 அளவு இருக்கும். உருக்குல 5000 ms-1 அளவு இருக்கும். அடுத்தது திரவத்துல. சரியா? அடுத்தது திரவத்துல நீங்க பார்க்கலாம். திரவத்துல நீரினூடாக 1400 ms-1 நீரினூடாக 1400 ms-1 வேகத்துல ஒளி பயணம் செய்யும். அடுத்து நாங்க வளியினூடாக ஒளி உருக்கினூடாக 5000 திண்மத்துல அதிகம், திரவத்துல 1400 அடுத்ததாக திரவத்துல. ஆனால் வாயுக்களில் 0°C 330 ms-1 அதே போல 30°C 350 ms-1. பொதுவாக நாங்கள் அறை வெப்பநிலையில் உலர் வளியில் 330 ms-1. அவை மிக அதிகம் திண்மத்துல, அடுத்தது திரவத்துல, அடுத்தது வாயுல மிக குறைவு. ஆகவே இங்க நாங்க அந்த ஐடியா தான் எடுக்கணும். அங்க ஐடியா பார்த்தால் இங்க முதலாவது உள்ளது வளியில் எங்க பறக்கும்? வளியில் 330. இரண்டாவது நீர்ல வேகம் 1400. மூன்றாவதும் அலைகளை வெளிவிட்டு காட்டில் உலாவுதல் வளி தான் சவுண்ட வெளிவிடும். அப்ப ஏயும் சியும் வளி என்பதனால அதுல வேகங்கள் சமனாக இருக்கணும். ஏசி இந்த இருக்கு, ஏயும் சியும் சமனா இருக்கு. பி என்பது நீரில் வேகம் அதிகம். அப்ப நீரில் வேகம் அதிகம் 1400. ஏயும் பியும் 330 ms-1. சரியா பிள்ளைகள்? ஆகவே விடை மூன்றாவது விடை. ஓகேயா? சரி, மூன்றாவது விடை விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். இன்றைக்கு படிச்சதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. சந்தேகம் இல்லாட்டி இதோட நிறைவு செய்து கொள்வோம்.